சென்னையில் 4 பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 25,000த்திற்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். நேப்பியர் பாலத்திலிருந்து இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் வரை இந்த போட்டிகள் நடைபெற்றன. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற பந்தயத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அரியலூரில் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். ஆண்கள், பெண்கள் என இருபாலருக்கும் நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற மாரத்தான் விளையாட்டு போட்டியில் இணையதளம் வழியாக பதிவு செய்து 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். ராயப்பேட்டை மேம்பாலம், அண்ணா சிலை, பழையப்பேட்டை வழியாக விளையாட்டு மைதானம் வரை இந்த போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் விழுப்புரத்தில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் முதல் 6 இடங்களுக்குள் வந்தவர்கள் தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் காவல்துறை அதிகாரிகள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். 15 கிலோமீட்டர் போட்டி தூரம் நிர்ணயிக்கப்பட்டது. நெல்லையில் 2 பிரிவுகளாக மாரத்தான் போட்டி நடைபெற்றது. அண்ணா விளையாட்டு அரங்கத்திலிருந்து தொடங்கி 8 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு தகுதி சான்றிதழ், ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன.